இதயம் சரியில்லை, என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். பாஸ்கர் பாரதி கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் மித்ரா மேடம் தான். மித்ரா மேடம் தான் உங்க கதையை முடிக்க சொல்லி சொன்னாங்க. அதனால தான் நான் இங்க வந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னேன்னு தெரிஞ்சா என் கதையை முடிச்சிடுவாங்க. நான் உங்ககிட்ட சொன்ன விஷயம் அவங்களுக்கு தெரியாம பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பாஸ்கர் போறாரு. மித்ரா என்ன அழிக்கிறக்கும் என் வாழ்க்கையை அழிக்கிறக்கும் தான் இவ்வளவு சூழ்ச்சி பண்ணினாங்களான்னு பாரதிக்கு அப்பதான் மித்ராவை பத்தி நல்லா புரியுது. ஆதியும் மித்ராவும் அங்க வராங்க. பாஸ்கர் எங்க பாரதின்னு கேக்குறாங்க. அவர் தப்பிச்சு போயிட்டாருன்னு சொல்றாங்க. இதை கேட்டு மித்ரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நல்ல வேலை அவன் மட்டும் இவங்க கையில சிக்கியிருந்தா நிச்சயமா இதுக்கு யார் காரணம்னு நம்மளை காட்டி கொடுத்துருப்பான். தப்பிச்சு போனதே நல்லதா போச்சுன்னு நினைக்கிறாங்க மித்ரா. பாரதி அவனை எப்படி தப்பிக்க விட்டீங்க? அவன் மட்டும் நம்ம கையில கிடைச்சிருந்தா அடிக்கிற அடியில எல்லா உண்மையும் சொல்லியிருப்பானே. இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு நம்மளும் தெரிஞ்சிருக்கலாம்ல. ஏமாந்து விட்டுட்டீங்களேங்கிறாங்க ஆதி. என்னால தனியா எதுவும் பண்ண முடியல, அவன் என் கையில சிக்கியும் தப்பிச்சு போயிட்டாங்கிறாங்க. இதை கேட்ட மித்ரா சொல்றாங்க, சரி இதுக்கப்புறமா நம்மளால எதுவும் செய்ய முடியாது, வேணா இந்த வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம் வாங்க அப்படிங்கிறாங்க. பாரதி மித்ரா கிட்ட சொல்றாங்க, இதை பாருங்க மேடம், இனிமே நாங்க இங்க இருக்க விரும்பலைங்கிறாங்க. ஐயோ பாரதி என்னாச்சு? அவனுக்காகவெல்லாம் பயப்படுவீங்களா? நாங்கள் தான் பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறோம்ல, நீங்கள் இங்கேயே இருக்கலாங்கிறாங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எங்களுக்கும் பிரச்சனை மேலே பிரச்சனை தான் வந்துட்டே இருக்குது. அதனால நானும் சரி என் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சரி நாங்கள் யாரும் இங்கே இருக்கிறதா இல்லை, வெளியில் கிளம்பலான்னு இருக்கோங்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சரி நீங்கள் யாரும் இங்கே இருக்க வேண்டாம், என் கூட வந்துருங்கன்னு சொல்கிறாங்க ஆதி. அதுக்கப்புறம் பாரதியோட குடும்பத்தையே மித்ரா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. மித்ரா பாரதியை பார்த்து கோவப்படுறாங்க. இவளை எப்படியாவது நம்மக்கிட்ட இருந்து விலக்கி வைக்கணும், கலட்டி விடணும்னு நினச்சிட்டு தான் இவளுக்கு வேறொரு வீடு பார்த்து நம்ம வச்சோம். அப்படி இருந்து இப்போ திரும்பவும் ஆதி கூடயே வந்து ஒட்டிக்கிட்டாலே, இவளை கழட்டி விடவே முடியலையே, திரும்ப திரும்ப நம்மளுக்கு பிரச்சனையாகவும் தொந்தரவாகவும் இருக்கிறாளேன்னு நினைக்கிறாங்க மித்ரா. இதை பற்றி நீ என்ன நினைக்கிற? பாரதியோட சேர்த்து எல்லாத்தையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாங்கிறாங்க அதே. சரி அதே, நீங்கள் முடிவு பண்ணனா நான் என்ன மறுப்பா சொல்ல போகிறேன், கூட்டிகிட்டு போயிடலாங்கிறாங்க. மனசுக்குள்ள வெறுப்பாக இருந்தாலும் வெளிப்படையாக ஆதிக்காக காட்டிக்காம பாரதி குடும்பத்தை கூட்டிகிட்டு போகிறாங்க. பாரதி ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தான்னு பாரதியோட அம்மாவும் பாட்டியும் பேசிகிட்டு இருக்காங்க. பாரதி ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தான்னு தெரியல, திரும்பவும் அந்த வீட்டுக்கு போகிறதை எப்போவுமே யோசிப்பா. ஆனால் இன்னைக்கு அதே வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறான்னா நிச்சயமாக இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. சரி கிளம்புங்க பாரதி அப்படின்னு சொல்லி ஆதி பாரதி குடும்பத்தையே எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வராங்க. இங்கே மித்ரா சரியான கோவத்துலையும் எரிச்சலையும் இருக்காங்க. இவ எப்படா வீட்டை விட்டு வெளியே போவான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா. ஆனால் ஆதி விடுற மாதிரி தெரியல, திரும்பவும் இந்த கும்பல் இங்கேயே கூட்டிகிட்டு வந்துட்டாருன்னு எரிச்சலாக கோவமாக இருக்காங்க. இந்த பாரதி நேரம் தான் நமக்கு பெரிய இடைஞ்சல். இவளோட கதையை முடிச்சிடலான்னு ஆள் அனுப்பி வச்சாலும் அதுலேருந்து இப்படியோ தப்பிச்சிட்டா. இப்போ திரும்பவும் ஆதி மூலமாக இந்த வீட்டில் வந்து உட்காந்துட்டா. என்னதான் செய்யறதுன்னு தெரியல. இவளை எப்படியாவது ஓரங்கட்டணும்னு நினைச்சாலும் முடிய மாட்டேங்குது. வேற என்னது பிளான் பண்ணலாமான்னு யோசிக்கிறாங்க. பாரதி வீட்டு வாசல்ல நிற்கிறாங்க. அப்போ மித்ரா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்ன மித்ரா, எவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து நாங்கள் தப்பிச்சு வந்திருக்கோம், நீங்கள் எங்களை அரட்டி எடுத்து வரவேற்கலாமல்ல, அப்போ தானே உள்ளே வர்றதுக்கு எங்களுக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும். ஆனால் பெரிய கண்டத்துலேருந்து நாங்கள் தப்பிச்சிருக்கோம், எங்களுக்கு நிறைய திருஷ்டி பட்டிருக்குங்கிறாங்க. ஆதி மித்ராவை பார்க்குறாங்க. மித்ரா வேற வழியே இல்லாமல் போய் அரட்டி எடுத்துட்டு வராங்க. இந்த பக்கமாக பாரதியோட அம்மாவும் பாட்டியும் பார்க்குறாங்க. பார்த்தீங்களா பாரதி எவ்வளோ பெரிய ஆப்பு வச்சிருக்கான்னு. மித்ராவே அவங்கள வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வரவேற்கிறாங்க. மித்ராவோட அம்மா அண்ணன் எல்லாரும் பார்த்துட்டு, என்னது இவங்க எல்லாரும் வேண்டான்னு சொல்லித்தானே நம்ம வெளியே விரட்டணும், இப்போ திரும்பவும் இதே வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்களே, சேச்சே நமக்கு மறுபடியும் இடைஞ்சிட்டாங்க, என்ன புத்தி கெட்டு போச்சா, திரும்பவும் இவங்களை எதுக்காக வர வச்சிருக்கான்னு யோசிக்கிறாங்க. பாரதிக்கு திருஷ்டி கழிக்கும் போதே அப்போ ஆதி அந்த பக்கம் நிற்கிறாங்க. என்ன அதே, உங்களுக்கு தான் கண் திருஷ்டி அதிகமாக இருக்குது, நீங்களும் எங்களோட வந்து நெல்லுங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்போ பாரதி ஆதி ரெண்டு பேர்த்துக்கும் சேர்ந்தாப்புல மித்ரா தான் ஆரத்தி எடுக்கிற மாதிரி ஆகுது. லட்சுமி பாத்தியா, இப்பதான் என் மனசுக்கு திருப்தியா இருக்கு. பாரதியும் ஆதியும் ஜோடியா நிக்கிறாங்க. இவங்களுக்கு ஆரத்தி எடுக்கிறா மித்ரா. இப்படி எல்லாம் நடக்காதான்னு நான் பல நாள் எங்க இருக்கேங்கிறாங்க. இப்பதான் பாரதியோட மனசு மாறி இருக்கும் போல இருக்கு. இனிமே ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்கிற பாரதியோட அம்மாவும் பாட்டியும் பேசிக்கிறாங்க. மீனாவோட அம்மா சுதாகர் கிட்ட சொல்றாங்க, என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல, திரும்பவும் இந்த கூட்டம் இங்கேயே வந்துருச்சு. சே, இவங்கெல்லாம் வேண்டான்னு சொல்லி தான் அன்னைக்கு விரட்டினா போதுன்னு விரட்டணும். ஆனா திரும்பவும் இங்க வந்து உட்காந்துருந்தா நமக்கு தானே இது தொந்தரவா இருக்கும். எதனால ஏன் இப்போ வந்தாங்கன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு அவங்க எல்லாரும் குழப்பத்தோடு பார்த்துட்டு இருக்காங்க. சுதாகர் மித்ரா கிட்ட கேட்குறாங்க. மித்ரா சொல்றாங்க, கொஞ்சம் அமைதியாயிரு, அப்புறம் பேசிக்கலாம், இதை பற்றி இப்போ எதுவும் பேசாத, ஆதி கவனிச்சுக்கிட்டே இருக்காருங்கிறாங்க மித்ரா. மீனாவோட அம்மா கேட்குறாங்க, என்ன ஆதி, பாரதிக்கு தான் தனியாக வீடு வாங்கி கொடுத்தாங்கல்ல, அவங்க குடும்பத்தோடு அங்கேயே சந்தோஷமா இருந்திருக்கலாமே, திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள எதுக்காக வந்திருக்காங்கங்கிறாங்க. அந்த வீட்டில் பாரதி குடும்பத்துக்கு பாதுகாப்பு இல்லை, அதனால தான் திரும்பவும் நம்ம வீட்டுக்கு நம்மளோட ஒன்றா பாதுகாப்பாக இருக்கட்டும்னு கூட்டிகிட்டு வந்துட்டேங்கிறாங்க ஆதி. இவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே, அதை விட்டுட்டு அங்கேருந்து இங்கே எதுக்காக கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு மீனா கேட்குறாங்க. வேணா உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே எங்களுக்கு ஏதாவது ஒரு வீடு பார்த்து கொடுங்க, நாங்கள் போய் அங்கே தங்கிக்கிறோன்னு கேட்குறாங்க பாரதி. ஆமாம்மா, நீங்கள் சாப்பிட்றது கட்டிக்கிற துணி முதற்கொண்டு எல்லாம் ஓசி, இதில் தங்கறதுக்கு வேற தனியாக வீடு நாங்கள் பார்த்து கொடுக்கணுமா உங்களுக்கு? இவங்கனால தான் பல பிரச்சனைகளை சந்திச்சோம், இப்போ தான் நிம்மதியாக இருந்தோம், இப்போ திரும்பவும் இதே வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்க, இன்னும் என்னெல்லாம் பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இருக்கோ அப்படின்னு முன்மணிச்சுக்கிட்டே போகிறாங்க. மீனா அதே நீங்கள் உங்கள் ரூமுக்கு போங்க, போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிடுறாங்க. அதே அங்கே பாரதி பாட்டி அவங்க அம்மா எல்லாருமே ஒரு ரூமுக்கு போயிடுறாங்க. சுதாகர் மித்ரா கிட்ட வந்து தனியாக கேட்குறாங்க, என்னாச்சு, எதுக்காக திரும்பவும் இந்த கும்பலை வீட்டுக்குள்ளே அழைச்சிக்கிட்டு வந்திருக்கேன், எது நாள் வரைக்கும் இவங்கனால நம்ம பட்ட கஷ்டம் துன்பமெல்லாம் போதாதா, திரும்பவும் இவங்கனால எத்தனை பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குது, ஏன் மித்ரா இப்படி பண்ணுன, அதுவும் உன் கையால் ஆதிக்கும் பாரதிக்கும் சேர்ந்தாப்புல நீ ஆரத்தி எடுத்து அவங்கள நீயா
வழியா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த மாதிரி ஆயிப்போச்சு. இதெல்லாம் எதனாலன்னு கேக்குறாங்க சுதாகர். அண்ணே, இவங்களை கொலை பண்றதுக்கு அனுப்பி வச்ச அந்த பாஸ்கர் எப்படியோ இவ கையில மாட்டிட்டான். ஆனா நல்ல வேளை அவன் எந்த உண்மையும் சொல்லாம இவகிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். அது வரைக்கும் நமக்கு சந்தோஷங்கிறாங்க. அண்ணே, பாரதி கிட்ட கொஞ்சம் மாற்றம் தெரியுது. ஆதியை லவ் பண்றாளோ இல்ல எல்லா உண்மையும் ஆதிக்கிட்ட சொல்ல போறாளோன்னு தோணுதுங்கிறாங்க.